டிசிபி சார். சித்ரோலி சாரா? மை காட், செத்துட்டாரேன்னு தெரியல சார். ஏய் நில்லு! யாரும் கிட்ட வராதீங்க, நான் சுட்டுடுவேன், சுட்டு பொசுக்கிடுவேன், கிட்ட வராதீங்க. கண்ணை கொடு, கண்ணை கொடு. இங்க பாரு, கிட்ட வராத, சுட்டு பொசுக்கிடுவேன். போ. பிரியா, பதட்டத்துல தப்பு பண்ணாத. ஒழுங்கா கன்னை கொடுத்து சரணடைஞ்சிரு. உங்க எல்லாரையும் நான் கொன்னுடுவேன். பிரியா, பைத்தியக்காரத்தனம் பண்ணாத. நான் சொல்றத கேளு. எல்லாரையும் கொன்னுடுவேன், நான் எல்லாரையும் கொன்னுடுவேன். சுடு, நான் நிஜமா சுட்டுருவேன். சுடு. சலங்கி, டிசிபி சாரோட பாடி லேபுக்கு எடுத்துட்டு போயிடுறேன். ஐயோ, நான் யாரு? நீங்க யாரு? என்னாச்சு? நான் உயிரோட தான் இருக்கனா? ஹலோ சார். ஹேய் அபிஜித். வருது ஞாபகம் வருது. என்ன ஆச்சு சார்? நீங்க ஏன் தரையில அப்படியே படுத்து கிடந்தீங்க? நான் குண்டு சத்தத்தை கேட்டதுமே மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். புல்லட்டோட சத்தத்தை கேட்டா? புல்லட் உங்க கன்னில் இருந்தா வந்தது? அப்ப டம்மி குண்டு. டிசிபி சார், எதுக்காக நீ சுட்ட? டிசிபி சார் ஏன் சுட்டன்னு சொல்லு. அத அவர்கிட்டயே கேளுங்க சார். டிசிபி சார் மேல குண்டு பட்டிருந்தா அவர் செத்துருப்பாருன்னு உனக்கு தெரியும்ல, அப்புறம் எதுக்காக சுட்ட? ஒரு பொண்ணு அவ மானத்தை காப்பாத்திக்க வேற என்ன செய்வா சார்? பிளாட்ல என்ன நடந்துச்சு? டிசிபி சார் என்ன பண்ணாரு? எதுக்காக நீ அவரை சுட்ட? அது வந்து எனக்கு ஒண்ணுமே புரியல. டிசிபி சார் இந்த பொண்ணை எதுக்காக பிளாட்டுக்கு கூட்டிட்டு போனாரு? என்ன அவசியம் இருக்கு? டிசிபி சார் அப்ப எங்க இருந்தாரு? அது ஏன் முன்னாடி? அவர் முன்னாடி, நீ பின்னாடி இருந்தியா? இல்ல நான் அவருக்கு பின்னாடி இருந்தேன். அப்புறம் ஏன் ரூமை விட்டு வெளியே வரல? அது கதவு தப்பா போட்டு இருந்தது. கதவை திறந்துட்டு வெளியே வரலாம்ல, எதுக்கு திறந்துட்டு ஓடல? அவரு கண்ணை இங்க வச்சிருந்தாரு, நான் என்ன பண்ண டிசிபி முடியும்? சார் இங்க கண்ணு வச்சாரா? ஆனா நீ இப்ப என்ன சொன்ன? அவர் முன்னாடியும் நீ பின்னாடி இருந்தான்னு சொன்ன. அப்புறம் எப்படி பின்னாடி துப்பாக்கி? சொல்லுமா, சொல்லு. அது அப்படிதான் சார் நடந்தது. அந்த கண்ணு எப்படி உன் கைக்கு வந்துச்சு? அது நான் அவர்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டேன். டிசிபி சார் கிட்ட இருந்து நீ கண்ணை பறிச்சுக்கிட்ட? ஆமா சார். கலக்குறியம்மா. நீ கண்ணை பறிச்சியப்போ கண்ணு டிசிபி சாரோட எந்த கையில இருந்தது? ஆப்வியஸ்லி ரைட் ஹேண்ட்ல இருந்தது. ஆனா டிசிபி சார் லெஃப்ட் ஹேண்டர் ஆச்சே. அவரு லெஃப்ட் ஹேண்ட் தான் யூஸ் பண்ணுவாரு. அது வந்து சார். சொல்லு. கண்ணு லெஃப்ட்ல இருந்துச்சா ரைட்ல இருந்துச்சா? லெஃப்ட்ல. ஞாபகப்படுத்தி சொல்லு, மாத்தி சொல்லாத. எந்த கையில இருந்துச்சு? இல்ல கண்ணு வந்து. நல்லா யோசிச்சு சொல்லு. நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இந்த ஜாக்கெட் உன் வீட்ல இருந்தா எங்களுக்கு கிடைச்சது. என்னோட வீட்ல இருந்து. ஆமா, உன் வீட்ல இருந்துதான். இது உன் கண்ணுக்கு தெரியுதா இல்லையா? இல்ல சார். இது ஏதுன்னு சொல்லு. இங்க பாருங்க சார், நான் துணிக்கடை வச்சிருக்கேன். சோ நிறைய துணிகள் வரும் போகும். அதனால எங்க இருந்து வந்துச்சு? எப்படி வந்துச்சு? இத கம்பெனிக்காரங்க எடுத்துட்டு வருவாங்க சார். எப்படி கொண்டு வருவாங்க? கையில தான் கொண்டு வருவாங்களா? இல்ல பிளாஸ்டிக் பேக்ல கொண்டு வருவாங்க. ஒரு நகை கடையை கொள்ளையடிச்சிருக்காங்க. கொள்ளையடிச்சதுல ஒருத்தன் இறந்துட்டான். நகை கடையை கொள்ளையடிச்சவங்க இந்த ஜாக்கெட்டை தான் போட்டிருந்தாங்க, புரியுதா? இந்த ஜாக்கெட்? ஆமா, இந்த ஜாக்கெட் தான். நீ மாட்டிக்க போற, புரியுதா? கண்டிப்பா மாட்டிப்ப. அந்த பையனை கொன்ன கேஸ்ல நீ கண்டிப்பா உள்ள போற. இல்ல. அவனை கொன்ன வழக்குல மட்டும் இல்ல, டிசிபி சித்ரோலிய சுட்ட கேஸ்லயும் உன்னை கைது பண்ணுவோம். நல்ல வேலை, டிசிபி சித்ரோலி அவர் கண்ணுல எப்பவுமே போலி குண்டு தான் வைப்பாரு. இல்லனா இன்னைக்கு அவரும் மேல போயிருப்பாரு. மேல போய் பேசிக்கிட்டு இருந்திருப்பாரு, புரியுதா? தண்ணிய குடிமா, ரொம்ப டயர்டா இருக்க. நான் எதுவும் பண்ணல. இங்க பாரு, இந்த பொண்ணு தெரியுமா உனக்கு? நல்லா பாரு, தெரியுமான்னு சொல்லு. இல்ல. யாரது? இந்த பொண்ணு தான் அந்த கடையை கொள்ளையடிச்சிருக்கான். நல்லா பாரு. நீ எனக்கு தெரியல. தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியாது. இவ்வளவு உனக்கு தெரியும்ல, தெரியுமா தெரியாதா?
எனக்கு தெரியல. இவளையும் தெரியாதா? இல்ல சார், நல்லா தெரியல. பாரு, கண்டிப்பா எனக்கு- ஞாபகம் வரும். இல்ல தெரியல, தெரியலன்னு சொல்றேன். பாரு. அது வந்து எனக்கு இவங்க கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வராங்க. பரவாயில்லையே, கொஞ்சம் ஞாபகம் வந்துருச்சு. சொல்லு, ஞாபகப்படுத்தி சொல்லு. இந்த இந்த பொண்ணு வந்து பீட்சா டெலிவரி பண்ண வந்தான்னு இந்த நினைக்கிறேன். பொண்ணு உனக்கு எப்படி தெரியும்? நான் பீட்சா ஆர்டர் பண்ணும் போதெல்லாம் இந்த பொண்ணு தான் டெலிவரி பண்ணுவா. எந்த பார்லருக்கு? அது ச- ச- சக்கரம் சக்கரம் பீட்சா பார்லர். அபிஜித் தயா, போங்க, சார். அங்க போங்க. ஓகே சார். ஓகே சார். ஆமா, அந்த பொண்ணோட பேர் என்ன? அது சோனம் சார். சோனம். செத்து போனானே அந்த பையன், அவனை பத்தின எல்லா டீட்டெயில்ஸும் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. எல்லாமே தெரிஞ்சு. ஆமா, உனக்கு அவனை தெரியும். இல்ல எனக்கு தெரியாது. அந்த பையன் உன் பில்டிங்ல தான் இருக்கான். உன்னோட சேர்ந்து அந்த கொள்ள சம்பவத்தில் ஈடுபட்ட பொண்ணு, அவ போட்டிருந்த ஜாக்கெட் இருக்கு, அது உன் பிளாட்ல இருந்ததா நாங்க எடுத்தோம். ஆனா நீ இப்ப தெரியாதுன்னு சொல்லுவியா? எனக்கு எதுவும் தெரியாது. நிச்சயமா உனக்கு தெரியும். இல்ல எனக்கு தெரியாது. ஒழுங்கா உண்மை சொல்லு, யார் திருடினது? நிஜமா எனக்கு தெரியாது. கொள்ளையடிச்ச பொருள் எல்லாம் எங்க இருக்கு? தெரியாதுன்னு சொல்றேன். தெரிஞ்சுக்காம உன்னை விட போறது இல்ல. தெரியாது. எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. இவன் இப்படி கேட்டாலாம் சொல்ல மாட்டா. இவளை நார்கோட்டிக்ஸ் பண்ணி ஆகணும். கோர்ட்ல பர்மிஷன் வாங்கிட்டீங்களா? அதெல்லாம் வாங்கிட்டோம். இப்போ பண்ணுவோம்ல. சரி. ம். எக்ஸ்கியூஸ் மீ. எதுக்கு தள்ளி விட்டு போறீங்க? ரொம்ப பசிக்குதா என்ன? இல்ல பசிக்கலாம் இல்ல, உங்களை வேணும்லாம் தள்ளல, ஒரு முக்கியமான வேலை இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம் கொஞ்சம் வெளியே வரீங்களா? ஒரு வேலை இருக்கு. என்ன வேலை? இங்கேயே சொல்லுங்க. நாங்க சிஐடில இருந்து வந்திருக்கோம், ஒரு முக்கியமான விஷயம், வெளியே வாங்க. சிஐடில இருந்தா? என்ன விஷயம் சார்? இந்த பொண்ணு தெரியுமா? சார், இவளோட பேர் சோனம். இங்க தான் வேலை பார்க்கறா. சோனம் எங்க? சார், உங்க கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? இப்ப முடியாது. சரி. ம். போங்க. இப்ப சோனம் எங்க இருக்கு? சார், இப்ப அவங்க இல்ல. இப்ப இங்க இல்லனா அப்ப எங்க? சார், ஒரு ஆர்டர் வந்துச்சு, அதை டெலிவர் பண்ண போயிருக்கா. எப்ப போனா? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போனா. ஆர்டர் எடுத்துக்கிட்டு எங்க போனா? இந்த இடத்துல பீஸா சாப்பிடணும்னு யார் ஆசைப்பட்டது? யாராவது இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? ஹலோ, பீட்சா டெலிவரி. பீட்சா டெலிவரி. ஹலோ சார், மேடம், யாராவது இருக்கீங்களா? ஹலோ, யோ பீட்சா. யாராவது இருக்கீங்களா? ஹலோ, யாரும் இல்லையா? சார், 2 இன்ஜெக்ஷனுமே போட்டாச்சு. இது 3வது சார். 3 தான் அலௌடு சார். ம். எனக்கு எதுவும் தெரியாது. எனக்கு
எதுவும் தெரியாத. பாத்தீங்களா, இப்போ கூட உண்மையை சொல்ல மாட்டா. இப்போவும் அவ உண்மையை சொல்லலைன்னா அப்புறம் எதுவுமே பண்ண முடியாது. உண்மை என்னன்னு தெரிஞ்சே ஆகணும்ல. அப்போ உங்க பீரோவுக்கு கூட்டிட்டு போய் விசாரணை பண்ணுங்க. அது பாருங்க சலோங்கி, இங்க வேற என்ன நடக்குது? விசாரணை தானே நடக்குது. அதான் பெர்மிஷன் இருக்குல்ல. இது விசாரணை இல்லை சார், இது நார்கோ டெஸ்ட். நாங்க 3 இன்ஜெக்ஷன் ஏற்கனவே போட்டுட்டோம். எனக்கு தெரியும் சலோங்கி, தெரியும். பிரியா, பிரியா இங்க பாரு. பிரியா, பிரியா நான் சொல்றது கேக்குதா? பிரியா நான் சொல்றது கேக்குதா? எனக்கு தூக்கம் வருது. யாரு தூக்கம் வருது? பிரியா, பிரியா இங்க பாரு. பிரியா, பிரியா இங்க பாரு. ராபரி பிளானை யாரு பண்ணாங்க? ராபரி பிளான வீடு தான் போட்டான். வீர் தான் பண்ணியிருக்கான். ஆனா அவனே உயிரோட இல்ல. வீர் வேற என்னெல்லாம் சொன்னா? வீர் என்கிட்ட ராபரி பண்ணணும்னு சொன்னா. அந்த கடைய கொள்ளையடிக்கணும்னு சொன்னா. பிரியா இங்க பாரு, இங்க பாரு பாரு. வீர் உன்கிட்ட எதுக்காக வந்தான்? ஏன்னா அவனுக்கு தெரியும், அதனாலதான். என்ன தெரியும்? என்னன்னா என்னால ராபரி பண்ண முடியும்னு அவனுக்கு தெரியும். பிரியா 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 லிசன். வீருக்கு எப்படி தெரியும் உன்னால ராபரி பண்ண முடியும்னு? எனக்கு தூக்கம் இல்ல 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 இல்ல. பிரியா இங்க பாரு, நான் சொல்றது கேக்குதா? பிரியா 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 லிசன். ஏந்திரி ஏந்திரி. குட் கேர்ள். வீருக்கு எப்படி தெரியும் உன்னால ராபரி பண்ண முடியும்னு? நான் ஒரு ராபர். இவளுமா? நீ நீ ஒரு ராபரா? நான் ஒரு கொலகாரிதான். யாரு யாரு யாருன்னு கேளு. பிரியா பிரியா இங்க பாரு. வீர கொலை பண்ணது யாரு? வீர கொலை பண்ணது யாருன்னு எனக்கு தெரியாத. ராபரி பிளானை எப்ப பண்ணாங்க? எத்தனை நாளைக்கு முன்னாடி? கேளு. பிரியா இங்க பாரு. எந்திரி எந்திரி. பிரியா, ராபரியோட பிளானை எத்தனை நாளைக்கு முன்னாடி பண்ணீங்க? 2 மாசத்துக்கு முன்னாடி. 2 மாசத்துக்கு முன்னாடியா? 2 மாசத்துக்கு முன்னாடி. பிரியா 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 எந்திரி. இங்க பாரு. பிரியா பிரியா. அவ்வளவுதான் சார், இதுக்கு மேல இவ எதுவும் பேச மாட்டா. 2 மாசத்துக்கு முன்னாடி வீர் இவளை தேடி வந்திருக்கான். இவளும் அவனுக்கு உதவி பண்ணிருக்கா. அப்போ இவதான் மத்த பொண்ணுங்களையும் ஒண்ணு சேர்த்திருக்கா. 2 மாசத்துக்கு முன்னாடி ஏதோ நடந்திருக்கு. 2 மாசத்துக்கு முன்னாடி வீர் கொள்ளை அடிக்கிறத பத்தி யோசிச்சிருக்கா. எப்படி? என்ன நடந்திருக்கும்? இந்த பில்டிங்ல இன்னும் வேலையே முடியலையே. மேஸ்திரி வேலை பார்க்குறவங்களாம் பிட்சா சாப்பிட்றாங்களா என்ன? பீஸா சாப்பிட்றது இருக்கட்டும், முதல்ல வேலை செய்கிறவங்களே காணுமே. டெலிவரி பைக் இருக்கு. சோனம் இங்க வந்திருக்கா. இந்த பில்டிங்ல யாரு பிட்சா கேட்டதுன்னு பார்ப்போம். சோனம், சோனம், பிட்சா
பீட்சாவோட துண்டு கிடக்கு. மிச்சத்தை யார் சாப்பிட்டது? இங்கேயும் இருக்கு. நம்ம வர்றதுக்கு முன்னாடியே இங்கிருந்து கிளம்பிடான்னு நினைக்கிறேன். பைக்கை விட்டுட்டா. பீட்சா துண்டெல்லாம் வேற கீழே கிடக்க. இங்க என்னமோ நடந்திருக்கு. சார், இந்த வீர் பேசிக்கலா ஒரு திருடன். அவன் யூஸ்வலா பெரிய பிளான்லாம் போட மாட்டான். 1ஆம் தேதியும் சரி 30ஆம் தேதியும் சரி அவனுக்கு ஒண்ணுதான். அதனால சார், வீர் பெரிய பிளான்லாம் பண்ண மாட்டான். மூடு வரும்போதெல்லாம் அவன் திருடுறவன். இந்த தடவை இது பெரிய விஷயம். அதான் பிரியா கிட்ட போயிருக்கான். அவளை ராபரி பண்ண சொல்லியிருக்கான். அப்படின்னா இந்த 2 மாசம்னு தேடிட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லையா? ஆமா சார், அவன் 2 மாசம் முன்னாடியும் போயிருக்கலாம், 3 மாசம் முன்னாடி கூட போயிருக்கலாம், 1 மாசம் முன்னாடி கூட. அப்படின்னா பூர்வி அந்த விஷயத்தையே நீ மறந்துடலான்னு சொல்ல வரியா? அதாவது 2 மாசத்துக்கு முன்னாடி பிரியாவை பார்த்தது தேவையில்லைன்றியா? ஆமா சார். இல்ல சார், அந்த விஷயத்தை நம்ம மறக்க கூடாது சார். ஏன்? ஏன்னா 2 மாசத்துக்கு முன்னாடி வீர் ஒரு ஆளுக்கு 15 முறை ஃபோன் பண்ணிருக்கான் சார். 15 தடவையா? ஆமா சார், ஆனா ஒரு தடவை கூட பேசவே இல்லை. அட என்னடா இது, பேசவே இல்லைன்னா அவன் எதுக்கு திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணியிருக்கான்? ஏன்னா ஒரு தடவை கூட அவன் ஃபோன் எடுக்கவே இல்லை. அவன் ஃபோனே எடுக்கலன்னதும் வீர் என்ன சொல்லியிருப்பான்? நீ ஃபோன் எடுக்கலன்னா பரவாயில்ல, நான் பிரியாவை போய் பார்க்குறேன்னு சொல்லியிருப்பான். அதுக்கப்புறமா பிரியாவை போய் பார்த்து இந்த தடவை நீ தான் எனக்கு உதவி பண்ணணும்னு சொல்லியிருக்கான். அவனுக்காக கடையை கொள்ளடிக்க சொல்லியிருக்கான். சச்சின், இந்த நம்பருக்கு கால் பண்ணு. ஓகே சார். நீங்கள் தொடர்பு கொள்ள முயற்சிக்கும் நபர் தற்சமயம் தொடர்பு கொள்ளும் நிலையில் இல்லை. இது யாரோட ஃபோன் நம்பர்னு கண்டுபிடி. பாழடைஞ்ச ஃபேக்டரின்னு சொல்றா. கட் கட். கேமரா எடுத்துட்டு போமா. போதும் போதும் விடுப்பா, உன்னாலலாம் முடியாது. மேம் ப்ளீஸ் ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க மேம் ப்ளீஸ். என்ன ஒரு சான்ஸ்னு இப்படி ஒரு சான்ஸ் சொல்லியே ஆஃப் டே வேஸ்ட் பண்ணிட்டேன். Oh my God! என் ஃபிலிம் ஹீரோ கிடைச்சிட்டாரு. ஏன், எனக்கு என்ன? இதை கேட்டு ஏமா ஷாக் ஆகுற? என்னதான் எல்லாருக்கும் பிடிக்குமே. நாங்கெல்லாம் சிஐடிஸ். உங்ககிட்ட ஒன்று கேட்கலான்னு வந்திருக்கோம். கேளுங்க சார். இந்த நம்பர் உங்களுக்கு தெரியுமா? இது யாரோட நம்பர்னு? இது எங்க ஆர்ட் டிபார்ட்மெண்ட் குணாலோட நம்பர். குணாலா? அவரை கொஞ்சம் கூப்பிடுங்க, அவர்கிட்ட கொஞ்சம் விசாரணை பண்ண வேண்டியது இருக்கு. ஆனா சார், அவர் ஒரு 2 மாசமா இங்க வரவே இல்லையே. எங்க போயிருக்கான்னு ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? அவங்க ஃபேமிலியில விசாரிச்சப்ப அவரை ரொம்ப தேடினாங்களாம், ஆனா எந்த தகவலும் கிடைக்கலன்னு சொல்லிட்டாங்க. அவங்க எல்லாம் எங்க இருக்காங்க? அவங்க ஃபேமிலி எங்க இருக்காங்க? நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன். பூர்வி, இது வந்து பாருங்க மேம். போலாம். சரி, உங்க ஃபிலிம்ல ஹீரோக்கு எந்த மாதிரி ரோல்? சைக்கோ டாக்டருங்க. அவர் எல்லா பேஷண்ட்டையும் ஒருத்தரையா சித்திரவதை பண்ணி கொன்னுடுவாரு. உங்களுக்கு பிடிச்சிருக்கு தானே? மேம், இவர் ஏற்கனவே சைக்கோ டாக்டர் தான். வாயா, பெருசா லவ்ஸ் பண்ண கிளம்பிட்டார். சார், ஒரு நிமிஷம்.
இங்க குணால் வீடு எங்க இருக்கு? அவர் வீடு மேல இருக்கு சார். தேங்க்யூ. இது குணால் வீடு தானே? ஆமா சார். என்ன சார், என்ன விஷயம்? குணால் இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சா? ஓஹோ, அவன் இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சா என்ன? அந்த உருப்படாதவன் எங்க? அவனை தான் தேடிட்டு இருக்கேன். எங்க இருக்கான் அவன்? 4 பேர் முன்னாடி எப்படி பேசணும்னு கூட தெரியாதா? எனக்கு பேச கத்து கொடுக்கறியா? ஹேய், அவனுக்கு என்னடி மரியாதை வேண்டி இருக்கு? அம்மா, நீ உள்ள போமா. இவங்க கிட்ட நான் பேசிக்கிட்டு போ. சாரி சார். நீங்க யாரு? சார், என் பேரு தீப்தி. நான் அவரோட சார், எனக்கு குணால நல்லா தெரியும். குணால் நல்லா தெரியுமா? அப்ப சொல்லு, குணால் எங்க போயிருக்கான்னு, அவ காணாம போக என்ன காரணம்னு. இல்ல சார். ஆனா இங்க பாரு தீப்தி, எங்க கிட்ட டைம் இல்ல. உங்களுக்கு குணால பத்தி என்ன தெரியுமோ சொல்லிடுங்க. இதுக்கப்புறம் ரொம்ப லேட் ஆயிடும். சார், அது வந்து நான் அங்கிதா கிட்ட பேசினேன் சார். அங்கிதாவா? அங்கிதா? யார் இந்த அங்கிதா? அங்கிதா குணாலோட சிஸ்டர். என்ன ஏதோ சொல்ல தயங்குறீங்க? சார், அங்கிதா அப்போ என்கிட்ட அண்ணி ப்ளீஸ், அண்ணி என்ன விஷயம்னு சொல்லுங்க. நீங்க ஏன் இப்படி டென்ஷனா இருக்கீங்க? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க ப்ளீஸ். எனக்கு தெரியும், வீர கொன்னது யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் சொல்றத நம்பு. யார் கொன்னாங்க? யாரு? நீ சொல்லுங்க. அவன் யாரு? என்னால சொல்ல முடியாது. அட, ஏன் சொல்ல முடியாதுன்னு சொல்றீங்க? ப்ளீஸ் அண்ணி சொல்லுங்க. யாரு? ஏன்னா அவரு கொன்னவன் தான். குணாலோட அண்ணனையும் கடத்திருப்பான்னு நான் நினைக்கிறேன். எங்க பாரு தீப்தி, நான் யார்கிட்டயாவது இதை பத்தி சொன்னேன்னா அப்புறம் அவன் அண்ணனையும் கண்டிப்பா கொலை பண்ணிடுவான். இப்போ நீயே சொல்லு, நான் எப்படி சொல்றது? மை காட், அப்ப அங்கிதாவோட உயிருக்கு ஆபத்து இருக்கு. அங்கிதா இப்ப எங்க இருக்கா? எனக்கு தெரியாது சார். அதுக்கப்புறம் அவங்கள இது வரைக்கும் பார்க்கல. அவங்க கிட்ட பேசவும் இல்லை. அவளோட ஃபோன் நம்பர் கொடு. சரி சார். 14232784. சார், ஃபோன் எடுக்கல. அவ ஃபோன் நம்பரை ட்ரேஸ் பண்ணுங்க. ஹலோ, நான் ரெடி. சார், அங்கிதாவோட மொபைல் ONGC பக்கமா போகுது. ONGC பக்கமாவா? சச்சின், கோ ஃபாஸ்ட். அங்க ஏதாவது நடக்கிறதுக்குள்ள தடுத்தாகணும். சார், இப்ப அவ மாங்கி ரோடு பக்கமா போறா. மாங்கி ரோடா? சார், இப்ப அவ நின்னுட்டான். நின்னுட்டாளா? எங்க? சார், அது ஏதோ பழஞ்ச இடமா இருக்கு. சச்சின், கொஞ்சம் சீக்கிரமா போ. இந்த இடத்த பத்தி தான் சோனம் சாகறதுக்கு முன்னாடி சொன்னான். அங்கிதா இங்க வந்திருக்காளா?
உள்ள யாரோ இருக்காங்க. சச்சின் சார், கதவை உடைச்சிரு. நீங்களா? தயா, அபிஜித், நீங்க எப்படிங்க? சார், சோனம் சாவறதுக்கு முன்னாடி இந்த இடத்த பத்தி தான் சொன்னா. நாங்க குணால் தங்கச்சி அங்கிதாவோட போனை ட்ராக் பண்ணி தான் இங்க வந்திருக்கோம். சார், நீங்களாம் அங்கிதா, நீங்க என்ன பண்ற? சார், நான் வைரத்தை. வைரமா? இந்த வைரம் உன்கிட்ட எப்படி வந்தது? என்ன நடந்ததுன்னு சொல்லு. உனக்கு தெரியும்ல, இந்த வைரத்துக்காக தான் உன்னோட புருஷன் வீர கொன்னுட்டாங்க, தெரியும்ல? அப்புறம் நீ எப்படி இங்க வந்த? இந்த வைரம் உனக்கு எப்படி கிடைச்சது? சார், என்கிட்ட இந்த வைரத்தை திருட சொன்னாங்க. சார், என் அண்ணனை கிட்னாப் பண்ணிட்டாங்க. அதுக்கு பதிலா தான் அவங்க என்ன இதை எடுத்துட்டு வர சொன்னாங்க. சார், எனக்கு நிஜமாவே என்ன பண்றது ஏதுன்னு ஒன்றும் புரியல சார். அதனால நான் வீர்கிட்ட எல்லாமே சொல்லிட்டேன். அதுக்கு வீர் என்கிட்ட நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொன்னாரு. வீர் கொல்லப்படுவாருன்னு எனக்கு சத்தியமா தெரியாது சார். எனக்கு தெரியவே தெரியாது சார். எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். எல்லாம் ஏன் தப்பு தான் சார். சார், இந்த வைரத்தை கிட்னாப்பர்ஸ் கிட்ட என் அண்ணனுக்காக கொடுத்தே ஆகணும். இல்லைன்னா என் அண்ணனை அவங்க கொன்னுடுவாங்க. இதோ பாரு அங்கிதா, இனிமே நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் பண்ணு. இந்த வைரத்தை தற்சமயம் நீ வச்சுக்க. இந்த முதல்ல இது புடி. அந்த கிட்னாப்பர் உன்னை என்ன பண்ண சொன்னானோ அதை மட்டும் இப்ப பண்ணு. வைரம் இருக்குல்ல, சீக்கிரமா அதை கொடு. சீக்கிரமா அந்த வைரத்தை கொடு. சொல்லிட்டு இருக்காங்க. சிஐடி. சிஐடியா? இந்த பாருங்க சார், ரொம்ப பெரிய தப்பு பண்றீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க, சொல்லிட்டேன். அப்படியா? என்னைய மிரட்டுறியா? வேணாம், அடிக்காதீங்க. உண்மையை சொல்லிடுறேன். இந்த பொண்ணோட அண்ணன் உயிர் என் கையில தான் இருக்கு. என் கைக்கு வைரம் வந்துடுச்சுன்னு கிட்னாப்பருக்கு நான் ஃபோன் பண்ணலன்னா இவங்க அண்ணனோட உயிர் போயிடும். சார், இவர் சொல்றது உண்மைதான் சார். எங்க அண்ணன் இறந்துருவாரு. எதனா பண்ணுங்க சார், ப்ளீஸ். இது பாரு அங்கிதா, டென்ஷன் ஆகாது. உங்க அண்ணனுக்கு எதுவும் ஆகாது. நாங்க பாத்துக்கிறோம். போய் அவனை பாரு. டேய் தம்பி, இங்க பாரு. கிட்னாப்பர் கால் பண்ணி வைரம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லணும். சொல்லுவல்ல?
செம்ம டைமிங். உண்மையிலேயே சரியான டைமிங்க்கு தான் வந்திருக்க. வா வா வா. உன்னோட அண்ணன் உன்னை ரொம்ப மிஸ் பண்றான். அங்க பாரு. இங்க பாரு, நான் உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். நீ என்ன சொன்னியோ அதை நான் பண்ணிட்டேன். ப்ளீஸ் என் அண்ணனை விட்டுருங்க. நீ ரொம்ப திறமையானவ. நீ யார்கிட்ட வைரத்தை கொடுத்தியோ அவன் எனக்கு ஃபோன் பண்ணான். எனக்கு என் அண்ணன் தான் வேணும். எங்க என் அண்ணன்? எனக்கு என் அண்ணன் வேணும். அண்ணா, 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 உனக்கு என்னாச்சுண்ணா? இங்க பாருங்கண்ணா. அண்ணா, நீ எதுவும் கவலைப்படாத. நான் வந்துட்டேன்ல, உனக்கு ஒன்றும் ஆகாது. நீ எதுவும் கவலைப்படாதண்ணே. ஐயோ கடவுளே. உன்னை பார்த்தா பாவமா இருக்க அங்கிதா. நீ ரொம்ப அப்பாவியா இருக்க. இப்படி சுலபமா நான் சொன்னதை அப்படியே நம்பிட்டியம்மா. நீங்க என்ன சொல்றீங்க? நீ என்ன நினைச்ச? 2 கொலை பண்ணவன் அமைதியா இருப்பான்னு நினைச்சியா? இந்த சோனத்தையும் வீரையும் ஏன் நான் கொன்னேன்னு உனக்கு தெரியலையா இன்னும்? ஏன்னா நான் எந்த தடயத்தையும் விட்டு வைக்க விரும்பவே இல்லை. இப்ப நீயும் உங்க அண்ணனும் சாவுங்க. என்ன? வேணாம் 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 வேணாம். நீங்க என் அண்ணனை எதுவும் பண்ணிடாதீங்க. என் அண்ணனை சுற்றாதீங்க. இதை கழட்டுங்க. முகித், நீயா? நீங்க வீரோட ஃப்ரெண்டா? இல்லைங்க, நான் அவரோட கசின். எழுந்துடலாம். உன்னால வைரத்தை தான் பார்க்க முடியல, அதோட ஒளி என்னன்னு நான் காட்டுறேன். ஆமா, அந்த வைரத்தை எடுக்கிறது தான் என்னோட பிளான். ஆனா என் மேல சந்தேகமே வராம இதை எப்படி பண்றதுன்னு நல்லா யோசிச்சேன். குணால் எப்போவோ ட்ரக்குக்கு அடிமை ஆயிட்டான். ஸோ என்னால் அவனை டிஃபெண்ட் பண்ண முடியாது. அவன் ஃபேமிலிலே அவனுக்கு நிறைய கெட்ட பேர் இருந்துச்சு சார். அதனால அவன் தங்கச்சி நிக்கிதாவை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஆனால் இந்த வீரம் தேவையில்லாமல் இப்படி மாட்டிப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். ஏன்னா அவன் என்னை சந்தேகப்பட ஆரம்பிச்சான். அதனால தான் அவனை கொன்று ரூட்டை கிளியர் பண்ணேன். ஆஹா, சூப்பர்ரா. தப்பு பண்றது நீ, ஆனா தண்டனையே அடுத்தவன் அனுபவிக்கணும். ஆனா சிஐடிஸ் இருக்கிற வரைக்கும் நீ நினைக்கிறது நடக்காது, புரியுதா? நீ 2 கொலைகள் பண்ணிருக்க. கண்டிப்பா உனக்கு தூக்குதாண்டா. கைத்துல தாண்டா உனக்கு மாறணும். அந்த சித்ரொலி சார் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் சிஐடி சார் 2 பங்கா பிரிக்கவே முடியாது. கடைசியில நாம பிடிச்சிட்டோம்ல சார். ஆமா தயா, தயா, நாம இந்த கேஸை சால்வ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறோம். ஆனா என்னமோ இருக்கு, ஏதோ ஒண்ணு மறந்துட்டோமே. அது இந்த கேஸோட நடுவுல காணாம போச்சு.
எல்லாத்தையும் தான் நம்ம கண்டுபிடிச்சிட்டோமே. அன்னைக்கு கொள்ளையடிக்கப்பட்ட எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டோமே. எல்லா ஜுவல்ஸும் மாட்டிக்கிச்சே. அப்போ எதை நினைச்சு இவ்வளவு நேரம் டென்ஷன் ஆகுறீங்க? வந்துட்டா சித்ரோலி. கேஸ சால்வ் பண்ணிட்டீங்க, இருந்தும் முகத்துல வெளிச்சம் இல்லையே, என்ன ஆச்சு? சார் எதுவும் மிஸ் ஆகல, எல்லாத்தையுமே பிடிச்சிட்டோம். அப்படியா? ஜுவல்லரி கிடைச்சிருச்சு இல்லையா? ஆமா சார், நகைகளும் கிடைச்சிருச்சு, கொள்ளைக்காரனும் மாட்டிக்கிட்டான். அப்புறம் என்ன மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? யோசிங்க. யோசிக்கணுமா? என்ன யோசிக்கணும் சார்? இன்னும் ஏதாவது மிச்சம் இருக்குன்னு நீங்க சந்தேகப்படுறீங்களா? சந்தேகம்லாம் இல்ல, உண்மைதான். நீங்க எதையோ மறைக்கிறீங்க. நான் ஒன்றும் சாதாரண ஆள் இல்ல. மூஞ்ச பார்த்தே கிரிமினலை கண்டுபிடிக்கிறவன். பாருங்க, ஏசிபி முகத்துல தெரிகிற இந்த டென்ஷன் இருக்கே, அதுவே எனக்கு இதை சொல்லுது. பாவம், எதையோ இழந்திருக்கீங்க போல இருக்கு. சரிதானே? ஆமா, ஒன்ன மறந்துட்டோம். இப்போ உண்மை வெளியே வந்துச்சு பாத்தீங்களா? பையனை புடிச்சிட்டீங்க, பொண்ணுங்களையும் புடிச்சிட்டீங்க, நகையும் கிடைச்சிருச்சு. ஆனா வைரம் மட்டும் கிடைக்கல. வைரம் கிடைக்கல. யாரும் எடுத்துட்டு போயிட்டாங்க. யாரும் எடுத்துட்டு போகல, நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா அந்த வைரம் இருக்கே, அதோட வேல்யூ உங்களுக்கு தெரியாது. கிட்டத்தட்ட 40 லட்சம். 40 லட்சம் ரூபாய் வைரமா? அட ஆமா அபிஜித் சார், 40 லட்சம். உங்களுக்கு தெரியவே இல்லைல்ல? ஆமா சார், வைரம் காணாம போனது கூட தெரியலையே. எப்படி தெரியும்? இந்த ஏசிபி சார் தான் எந்த விஷயத்தையும் முழுசா சொல்ல மாட்டாரே, பாதியதான் ஒழுங்கிருவார்ல. அப்போ நீங்க சொல்லுங்க, எங்க அந்த வைரம்? இங்கதான் இருக்கு, என் பாக்கெட்ல. நான் ஒரு கேஸை சால்வ் பண்ணதும் என் காலரை தூக்கிட்டுலாம் சுத்த மாட்டேன். நான் தான் கேஸை சால்வ் பண்ணேன், புரிஞ்சுதா? இப்ப எதுக்கு சிரிக்கிறீங்க? வைரத்துல சிரிக்க வைக்கிற கேஸ் ஏதாவது கலந்துருக்காங்களா? சித்ரோலி, அட என்ன பண்றீங்க? விசித்திரமான ஆளா இருக்கா. சித்ரோலி சார், இது கண்ணாடி துண்டுங்க. கண்ணாடியா? உண்மையான வைரம் என்கிட்ட இருக்கு. சித்ரோலி சார், இதுதான் உண்மையான வைரம். நீங்க இந்த மாதிரி தான் செய்வீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா உங்க பேட் லக், உங்க கையில மாட்டினது கண்ணாடி துண்டுங்க. எங்க கையில கிடைச்சது தான் உண்மையான வைரம், அசல் வைரம். அது எனக்கு ஒரு ஃபோன் வருது. மோனா, ஹலோ மோனா, மோனா, ஹலோ. அது இங்க சிக்னல் இல்ல, இரு வரேன். மோனா. ஹலோ மோனா. ஹலோ ஹலோ, வைரம் வேணுமா மோனா?